ஜெனி தம்பியோட தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. தம்பி தான் சைக்கிள் ஓட்டுவார். இந்த சைக்கிள் அவங்க அப்பா முதலாக ஜெனிக்கும் தம்பிக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாகவே ஜெனியும் ஜெனியோட தம்பியும் அந்த சைக்கிளில் ஸ்கூலுக்கு தினமும் பயணிக்கிறாங்க. ஜெனியோட ஸ்கூலில் சீஃப் கெஸ்ட்டாக கலெக்டர் ராதாகிருஷ்ணன் வராரு. ஸோ அவர் ஸ்கூலில் ஸ்பீச் கொடுக்குறாரு. ஜெனி ரொம்ப ஆர்வமாக அவருடைய ஸ்பீச்சை கேட்டுட்ருக்காங்க ப்ரேயரில். ஜெனிக்கு இப்போ ஆசை வருது, நம்மளும் ஏன் கலெக்டராக வரக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளார. ஜெனியோட தாத்தா பாட்டி லைஃபுக்கு இப்போ போகிறோம் நம்ம. ஜெனியோட அப்பா கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர், அம்மா தான் ஹிந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜெனி பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலியில் குழந்தையாக பிறக்கிறதுனால அப்பா சைடு ரொம்ப செல்லம்னு சொல்லலாம். பெரியப்பா சித்தப்பா எல்லாருக்குமே சரி, அத்தை தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜெனியோட தாத்தா மாணிக்கம், அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஜெனி எப்போதுமே தாத்தான்னு சொல்ல மாட்டாங்க, ஐயா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவங்களுடைய பூர்வீகம் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காரைக்குடி சைடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க ஐயா மாணிக்கம் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் போலீஸ் தேர்வுக்கெல்லாம் எழுதியிருக்கிறார், போலீஸ் ஆகிறதுக்கு விரும்பியிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாணிக்கம் ஐயாவோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பால் பண்ணை இருக்குது இல்லையா, ஸோ அரசாங்கத்தினுடைய பால் பண்ணையில் கான்ட்ராக்ட் பேஸில் எடுத்து போடுவாங்க இல்லையா, அதாவது டெலிவரி பால் வீடு வீடாக சென்று போடுறது. ஸோ அந்த மாதிரி பால் டெலிவரி பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், மில்க் டெலிவரி பர்சன். ஸோ அந்த வேலையை ஜெனியோட தாத்தா பார்க்குறாரு. இந்த மாணிக்கம் யார் அப்படின்னா, ஜெனி அப்பாவோட அப்பா, அதாவது சுந்தரத்தினுடைய அப்பா பேர் தான் மாணிக்கம். ஜெனிக்கு ஒரு தாத்தா இருக்காங்க, அதாவது மற்றொரு ஐயா, அவர் பெயர் முத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவர் எங்கே இருக்கார் பார்த்திங்க அப்படின்னா, மும்பை மாகாணத்தில் இருக்கிறார். மாணிக்கம் முத்து 2 பேருமே அண்ணன் தம்பிங்கிறதுனால மாணிக்கம் தாத்தா தமிழ்நாட்டில் இருக்கிறார், தஞ்சாவூரில். முத்து தாத்தா மும்பையில் வேலை செய்துட்ருக்கிறார். என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சும்மா அந்த ஏரியாவில் சொல்லுவாங்க இல்லையா, கட்ட பஞ்சாயத்து. ஸோ அந்த இதில் ஈடுபாடில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்துக்கொண்டு மும்பை மாகாணத்தில் வாழ்ந்துட்டுருக்கார். ஜெனி அப்பாவுடைய குடும்பம் பெரிய குடும்பம், அதாவது சித்தப்பா பெரியப்பா அத்தை அப்படின்னு சொல்லி 8 பேர் இருக்காங்க அந்த பெரிய குடும்பத்தில். ஸோ இவங்களுடைய அரவணைப்பில் தான் ஜெனி வளர்க்கப்படுகிறாள். ஜெனி சின்ன சின்ன ஸ்கூல் காம்படிஷன், டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ஸ்பீச் காம்படிஷன், இது எல்லாமே ஸ்கூல்ஸில் பண்ணுறாங்க. கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படின்னா ஜெனி தன்னுடைய தாத்தா பாட்டி வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுறது வழக்கமாகவே இருக்கும். எல்லா சித்தப்பா பெரியப்பா சித்தி அத்தை எல்லாருமே அந்த வீட்டில் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே பதட்டமான சூழ்நிலை அந்த இடத்துல, அந்த நேரத்தில். ஸோ உடனே ஸ்கூல் ஸ்டாஃப்ஸு அண்ட் டிரைவர் எல்லாருமே சேர்ந்து போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க, லோக்கல் போலீஸ்க்கு. ஸோ அந்த ஏரியா போலீஸ்க்கு அவங்க உடனே ஸ்பாட்டுக்கு வராங்க. அப்படியே பஸ்ஸில் ஃபுல்லாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அன்னைக்கு இரவு அங்கே இருக்கக்கூடிய திருமண மஹாலில் தங்க வைக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 டே ஃபுல்லாகவே அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது போகுது. அடுத்த நாள்
இரவும் தான் அவங்க வந்து அங்கேருந்தே ரிலீஸ் ஆகுறாங்க, இல்லை விடுவிக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் அங்கே உள்ள மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் டிரைவர் ப்ளஸ் ஜெனி எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்த விட்டு வராங்க. ஏன்னா அந்த கேஸ் ஃபுல்லாகவே அவங்க முடித்து அந்த இடத்துல கொடுத்தாகணும் இல்லையா. ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் கேஸ் வேறு, டூர் கேஸ் வேறு இல்லையா. ஸோ அதனால் இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப தீவிரமாகவே நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில். அந்த மண்டபத்தில் தங்கியிருக்கும் போது தான் அந்த 10th பசங்களும் ஸ்டாஃப்ஸும் ஜெனிக்கு ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஸோ ஜெனி வந்து கொஞ்சம் லைட்டாக அவங்களுடைய பெயர் மட்டும்தான் அவங்கக்கிட்ட சொல்லி அறிமுகமாகறாங்க. இதில் ஜெனி பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய அப்பாவினுடைய சூழ்நிலை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவர் எவ்வளோ ஒரு கஷ்டமான தொழில் பண்ணிகிட்ருக்காரு, எவ்வளோ ஒரு கஷ்டத்தை நெருக்கடியை உணர்றாரு, நம்ம இப்படி சந்தோஷமாக வந்த டூர் பாதியிலே நின்றுடுச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவளுடைய மனநிலை ரொம்ப தீவிரமாக யோசிக்குது. அதே சமயம் கண்ணீரும் வருது அப்பாவை நினைத்து. இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தந்தைக்கும் மகளுக்கும் நடக்கக்கூடிய பாச போராட்டம் அப்படிங்கிறது ஜெனியினுடைய இந்த 5ஆம் வகுப்பு இந்த இன்சிடெண்ட், இந்த விபத்துலேருந்தே தொடங்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு போலீஸ் எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு ஸ்டாஃப்ஸையும் பஸ்ஸையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஜெனியை பத்திரமா வீட்டில் இறக்கி விட்டுட்டு பாய் சொல்லிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல்லேருந்து இருக்கக்கூடிய மற்ற பாய்ஸு அந்த ஸ்டாஃபுங்க எல்லோரும் ஜெனிக்கு அவ்வளோ ஒரு ஆரவாரமாக பாய்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு ரிலேட்டிவ்ஸ் கூட்டம் மாதிரி. ஸோ அதில் ஒரு முக்கியமான ஸ்டாஃப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜெனியை கூப்பிட்டு ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட்டு தான் கிட்டே இருக்கிற ஒரு 50 ருபீஸை வந்து ஜெனிக்கு கொடுக்குறாரு அன்பளிப்பாக. ஸோ ஜெனி வேணான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வாங்கிக்கிட்டு அப்பா சொல்கிறாங்க சரி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறதுனால அப்பாவுடைய மரியாதைக்காக வாங்கிட்டு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளம்புறாங்க அந்த பஸ்ஸை விட்டு. இந்த விபத்து செய்தி அந்த மணிகண்டனுடைய பெற்றோருக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா பிள்ளை இறந்து போச்சு அப்படிங்கிற வருத்தம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். அவங்களுடைய கோபம் உண்மையானது, புரிதலுக்குள்ளானது, அப்படி தானே. ஆனால் அவங்க பண்ண தப்பு என்ன அப்படின்னா லாரி டிரைவர் விபத்தை ஏற்படுத்தினார். ஆனால் அவங்க அசம்ஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டூரை அழைச்சிட்டு போன பஸ் டிரைவர் இவங்க தான் இந்த தப்பை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அசம்ஷன் ஸ்கூல் மேலேயும் ஸ்டாஃப்ஸ் மேலேயும் ப்ளஸ் பஸ் ஓட்டிய டிரைவர் மேலேயும் தவறுதலாக நினைத்து விட்டார்கள். அதனுடைய பிரதிபலன் அப்படிங்கிறது ரிவெஞ்ச், பழிவாங்கிறது அப்படிங்கிறது ஜெனியினுடைய வாழ்வையில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம்.